சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூலை 25. அரக்கருக்கு அஞ்சாதீர், உங்களில் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர். 1 யோவான் 4:4. கோலியாத்தின் முன் தாவீது, ராட்சதன் முன் இளங்கன்று, போர் வீரன் முன் ஆட்டிடையன், வல்லவன் முன் விவரமறியா வாலிபன். சவுல் கொடுத்த போர் உடைகளுடன் தாவீதுக்கு நடக்கக்கூட முடியவில்லை. 1 சாமுவேல் 17:38-39. தாவீதின் அண்ணன் அவனிடம் கோபம் கொண்டான். வசனம் 28. அரசன் அவனை குறைவாய் கணித்தான். வசனம் 33. அரக்கன் அவனை சபித்தான். வசனம் 43. ஆனால் தாவீதின் பலமும் நம்பிக்கையுமோ பட்டயத்தின் மீதும் ஈட்டியின் மீதும் அல்ல, கடவுள் மீது இருந்தன. நீ வாளோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் கடவுளாகிய படைகளுடைய ஆண்டவரின் பெயரால் உன்னிடம் வருகிறேன். வசனம் 45. நற்செய்தி அறிவிப்பு பணிக்காய் புறப்பட்டு செல்கையில் அரக்கர் போன்ற பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். ஆனால் கலங்க தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது வெற்றி நமதே. நாட்டில் உருவாகும் குழப்பங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் நம்மை அசைக்கக்கூடாது. விஞ்ஞானம், தொழில்நுட்பம், நவீன இயந்திரங்கள் போன்ற அரக்கரை கண்டு நாம் அதிர்ந்துவிடக்கூடாது. சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள், ஆக்கிரமிப்புகள், சட்டங்கள் போன்ற கோலியாத்துக்களை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. நாம் துணிந்து இறங்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மைக்கு இடமளிக்க கூடாது. நாம் சிறுபான்மையோராயினும் முக்கியமான சிறுபான்மையினராம். சிறுமந்தைக்குத்தானே விண்ணகத் தந்தை இறையரசை கொடுக்கப் போகிறார். லூக்கா 12:32. பக்தன் பெஞ்சமின் பெர்னாண்டோவின் வார்த்தைகள் உற்சாகம் அளிக்கின்றன. திருச்சபையை நசுக்குவது அணுவை உடைப்பது போன்றது. அத்துமீறும் தெய்வீக வல்லமைதான் வெடித்து கிளம்பும். தாவீது பேசியது சவுலுக்கும் அவன் படையினருக்கும் அந்நிய பாஷை போலிருந்தது. உண்மைதான். அவன் அதை வனாந்தரத்தில் கற்றுக்கொண்டான். தனிமையில் இறைவனுடன் தடியையும் கவனையும் எப்படி பயன்படுத்துவதென கடவுளே அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். வசனம் 40. 5 கூழாங்கற்கள் இருந்தன, ஆனால் ஒன்றுதான் தேவைப்பட்டது. மீதி 4 நாளைய கோலியாத்துக்களுக்கா? இயேசுவின் 5 காயங்களிலிருந்து பீரிட்ட இரத்தம் 5 கண்டங்களுக்கும் போதாதா? பயம் வேண்டாம். 5 அரசர்களின் கழுத்துக்கள் மீது நமது கால்களை அவர் வைக்க செய்வார். யோசுவா 10:24-25. பயம் என்பது நற்செய்தி பணியில் நம்மை முடமாக்கும். நற்செய்தி அறிவிக்க எங்கும் செல்லுங்கள் என்று ஆணையிட்டவர் என்றும் உங்களுடன் இருப்பேன் என்று தேவையில்லாமலா சொன்னார்? மத்தேயு 28:19-20. நானும் என் தேவனுமே உலகில் தோல்வி காணா அணி என கூறிக்கொண்டே முன் செல்வோம். எதிரியின் சேனைக்குள் பாய்ந்தே செல்வோம். எதிரியின் கோட்டைகள் தகர்த்தெறிவோமே. நாம் எதிரியை வீழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. எழுதின பட்டயத்தார். மிஷனரி கே. பொன்ராஜ் ஐசக்.